நான் தமிழரசியை பற்றி அதிகமாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எப்பொழுதுமே தொகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளர், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் உங்களுக்காக எத்தனையோ திட்டங்களை அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களிடம் என் தொகுதிக்கு என்று சொல்லி, ஏன் தேர்தல் அறிக்கை எழுதும் போது கூட என் தொகுதி என்று வாதாடக்கூடிய ஒருவர்தான் நம்முடைய தமிழரசி அவர்கள். என்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை, நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியின் தேர்தல் பிரச்சாரத்தை எங்கு தொடங்க போகிறேன் என்று அண்ணன் தளபதி அவர்கள் என்னிடம் கேட்ட பொழுது, நான் கீழடியிலே அதை துவங்க இருக்கிறேன் என்று அவரிடம் சொன்னேன். காரணம், அது நம்முடைய அடையாளத்தை உலகத்திற்கு எடுத்து சென்றிருக்கக்கூடிய ஒரு மண் கீழடி. தமிழர்களின் பெருமைகளை எல்லாம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு தோன்றிய மூத்த கொடி தமிழ் கொடி என்று நான் தலை நிமிர்ந்து சொல்கிறோமே, அதை உலகத்திற்கு பறைசாற்றக்கூடிய ஒரு இடம்தான் கீழடி. அந்த கீழடியின் மண்ணிலிருந்து, தமிழர்களின் தாய்மடியிலிருந்து நம்முடைய பிரச்சாரத்தை தொடங்க வேண்டும். அதே நேரத்திலே என்னுடைய மகளிர் அணி சகோதரியின் அந்த தொகுதியிலிருந்தும் மானாமதுரையிலிருந்து துவங்க வேண்டும் என்ற காரணத்தால் என்னுடைய பிரச்சாரத்தை இங்கே நான் தொடங்கி இருக்கிறேன். நாம் தமிழர்களாக கீழடியின் பெருமைகளை உலகத்திற்கு எடுத்து செல்ல போராடி கொண்டிருக்கிறோம், பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அறிவியல் பூர்வமாக பீட்டா அனலிட்டிக்ஸ், அமெரிக்காவில் பீட்டா அனலிட்டிக்ஸ், கார்பன் டேட்டிங், இந்த முறைகளை எல்லாம் பயன்படுத்தி கீழடியின் தமிழ் பாரம்பரியத்தின் அங்கே வாழ்ந்த மக்களுடைய தொன்மையை உலகத்திற்கு பறைசாற்றக்கூடிய வகையிலே அந்த ரிப்போர்ட், அறிக்கையை இன்று உருவாக்கி ஒன்றிய அரசாங்கத்திடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். ஆனால் ஒன்றிய அரசாங்கம் என்ன சொல்லுது? மோடி ஆட்சி என்ன சொல்லுது? தமிழர்களுடைய பாரம்பரியத்தை நாங்க உலகத்துக்கு எடுத்து சொன்னோம்னா எங்களுடைய பெருமை, ஹிந்தி திணிப்பு நாங்க மீண்டும் மீண்டும் கொண்டு வந்து உங்க மேல திணிக்கக்கூடிய சமஸ்கிருத திணிப்பு, இந்துத்துவா ஆதிக்கம், எங்களுடைய ஆதிக்கம், இதையெல்லாம் செய்ய முடியாது. அதனால தமிழுடைய பெருமையை, தொன்மையை நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நம்ம கொடுத்த ரிப்போர்ட்ட அவங்க வாங்கி வைத்துக் கொண்டு இதை மாத்தி எழுதி கொடு, அறிவியல் பூர்வமா கொடுத்த தமிழர்களுடைய பெருமையை சொல்லக்கூடிய ஒரு அறிக்கையை, ஆய்வு அறிக்கையை நாங்க ஏத்துக்க மாட்டோம். மாத்தி எழுதி கொடு, ஏன்னா எங்க பெருமை குறைஞ்சு போயிடும், நாங்க சொல்லிக்கிட்டு இருக்க போய் இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய பிஜேபியோட இன்னைக்கு யார் கைகோத்து நிக்கிறாங்க? அதிமுக. பிஜேபியோட கைகோத்த எத்தனையோ கட்சிகளுடைய நிலை இன்னைக்கு என்ன நமக்கு தெரியும். நிதிஷ்குமார் எத்தனையோ முறை முதலமைச்சராக இருந்த நிதிஷ்குமார் அவர்கள் இன்று அவருடைய முதலமைச்சர், பீகார்ல அவருடைய முதலமைச்சர் பதவி பறிக்கப்பட்டு இன்னைக்கு அவர் ராஜ்யசபா உறுப்பினராக கொண்டு வரப்பட்ட கூடிய ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. இங்க யாரோ சொன்னாங்க ஆளுநர்னு, எடப்பாடிக்கு அடுத்த வேலை அதுதான். எந்த மாநிலத்துக்கு அவரை ஆளுநரா அனுப்புவாங்கன்னு தெரியல. அவருக்கு ஏதாவது இடம் பிடிச்சிருந்தா இப்பவே சொல்லி வச்சுக்கிட்டாருன்னா ஒருவேளை கன்சிடர் பண்ணுவாங்களோ என்னவோ. அதுதான் அவருடைய எதிர்காலம். நான் கவலையோடு சொல்கிறேன். ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய எதிர்கட்சி, நமக்கு ஜனநாயகத்திலே நம்பிக்கை இருக்கிறது, எதிர்கட்சி வேண்டும் என்று நினைக்கிறோம். பிஜேபியை போல எதிர்கட்சியே இருக்கக்கூடாது என்று நினைக்கக்கூடியவர்கள் இல்லை நாம்.
அதனால எதிர்க்கட்சி இருக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். பார்த்து நம்ம ஊர் பக்கம் சொல்லுவாங்க சூதானமா இருங்கன்னு, அதனால பத்திரமா இருந்துக்கங்க. இல்லைன்னா எங்கேயாவது கவர்னர் வேலைக்கு தான் அனுப்புவாங்க. அடிக்கடி ஏன்னா அவங்க என்ன சொன்னாலும், நான் கீழடியை பத்தி சொன்ன, அறிக்கையை பத்தி சொன்னேன். ஒரு தமிழனா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லணும்? இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தலை நிமிர்ந்து சொல்ல வேண்டும். ஆனா பழனிசாமி என்ன சொல்றாரு? தமிழ்நாடு அரசு பிஜேபி சொல்றபடி, மோடி சொல்றபடி, ஒன்றிய அரசாங்கம் சொல்லும்படி நம்முடைய ஆய்வு அறிக்கையை மாத்தி அனுப்பணுமா? தமிழர்களுடைய பெருமையை குறைத்து அனுப்ப வேண்டும் என்று சொல்லக்கூடியவர் தான் எடப்பாடி பழனிசாமி. இந்த தொகுதியில நம்முடைய தமிழரசியை எதிர்த்து நிற்கக்கூடிய கட்சி எந்த கட்சி? அதனால இது கீழடிக்கும் நாக்பூருக்குமான போட்டி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதிமுக என்று அவர்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய இயக்கத்தோடு போட்டி இல்லை. நேரடியாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்கிறார்களே, தமிழகத்திற்கும் ஒன்றிய அரசாங்கத்திற்கும், தமிழின் பெருமையை கெடுக்க நினைக்கவர்களுக்கும் இருக்கக்கூடிய கீழடிக்கும் நாக்பூருக்குமான அந்த தேர்தல், அந்த போர் என்பதை நாம் புரிந்து கொண்டு இந்த தேர்தலிலே நாம் கவனத்தோடு வாக்களிக்க வேண்டும். வேற அவங்க கூட இருக்கக்கூடிய நிறைய பி டீம் இருக்காங்க, நம்மளதான் பேசுவாங்க. பிஜேபி எதை செஞ்சாலும் கேள்வி கேட்க மாட்டாங்க. நம்முடைய பகைவர்கள் என்ற பெருமையை தேடிக்கொள்ள நினைக்கக்கூடியவர்கள், புதுசா அரசியல் கட்சி துவங்கி இருக்கக்கூடியவர்கள், திமுகவை மட்டும்தான் அவர்கள் எதிர்த்து பேசுவார்கள். அங்கே ஒன்றிய அரசாங்கம் பிஜேபி எதை செஞ்சாலும் எதிர்த்து பேச மாட்டாங்க, எதிர்த்து கேட்க மாட்டாங்க. அதே போல அதிமுகவை எதிர்த்து கேள்வி கேட்க திராணி இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தை திரும்ப திரும்ப சாடி நம்மை பற்றி பேசி பெருமையை தேடிக்கொள்ளலாம் என்று நினைக்கக்கூடியவர்களை நம்பி யாரும் ஏமாந்து விடாதீர்கள். அது உங்களுடைய வாக்குகளை வீணாக்கக்கூடிய நிலைக்கு கொண்டு வந்துவிடும். அது வேஸ்டா போற ஓட்டு அப்படிங்கறத இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நாம் புரிந்து கொண்டு வரக்கூடிய தேர்தலிலே பிஜேபியை இந்த தொகுதியிலே முறியடிப்போம். தமிழ்நாட்டில் தமிழின் தாய் மடியில் இருந்து சொல்கிறேன், அவர்களுக்கு ஒரு பிடி மண் கூட தமிழ்நாட்டில இருந்து கிடைக்காது என்பதை உறுதி செய்ய வேண்டும். நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியிலே மக்களுக்கு எத்தனை இது கொண்டிருக்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு மகளிர் உரிமை தொகையாக 1000 ரூபாயை வழங்கினார்கள். 1000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்குது. உங்க செலவுக்கு நீங்க யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம். நீங்க உங்கள் கைகளிலே தரக்கூடிய அந்த உரிமை தொகையை வாங்கி கொண்டிருக்கிறீர்கள். வரக்கூடிய தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சர் அண்ணன் தளபதி ஆட்சி பீடத்திற்கு வந்தவுடன் அந்த 1000 ரூபாய் என்ன ஆக போகுது? 2000 ரூபாய் உயர்த்தி வழங்குவேன் என்று உறுதி தந்திருக்கிறார்கள். நம்ம கொடுக்கிற உறுதிக்கும் மத்தவங்க கொடுக்கிற உறுதிக்கும் என்ன வித்தியாசம்? நம்ம ஒரு வாக்குறுதி கொடுத்தா மத்தவங்க வாக்குறுதி கொடுத்தா மறந்துடுவாங்க. அதனால தலைவர் கலைஞரின் மகன் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வழங்கக்கூடிய வாக்குறுதி நிறைவேறக்கூடிய வாக்குறுதி. அதே போல நம்ம வீட்டு பிள்ளைங்க படிக்கணுங்கிறதுக்காக லட்சக்கணக்கான பிள்ளைகள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக கல்லூரிக்கு போகக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கி கொண்டிருந்தார்கள். புதுமை பெண், தமிழ்
புதல்வன் என்ற அந்த திட்டத்தின் வழியாக இப்பொழுது அதை உயர்த்தி தருகிறேன் என்று வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். எவ்வளவு? 1500. அதே போல 8000 ரூபாய் கூப்பன் வவுச்சர். நீங்க எந்த கடைக்கு போய் உங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருக்கலாம், இன்னொரு ஃப்ரிட்ஜ் தேவைப்படாது இல்லையா? உங்களுக்கு எது தேவையோ, என்ன யார் மேலயும் எதையும் திணிக்கல, நான் இதை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லல, நான் கொடுக்கறத தான் நீங்க வாங்கிக்கணும்னு சொல்லல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அவருடைய தேர்தல் வாக்குறுதியிலே உங்களுக்கு எது தேவையோ இல்லையா, எல்லாம் இருக்கு. என்னுடைய டிவி பழைய டிவியா இருக்கு, எங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜ் இன்னும் ஒரு பெரிய ஃப்ரிட்ஜா வாங்கணும். இந்த 8000 ரூபாயை பயன்படுத்தி கொண்டு நீங்க அந்த வவுச்சரை பயன்படுத்தி இன்னும் கொஞ்சம் பெரிய டிவியா வாங்கலாம், பெரிய ஃப்ரிட்ஜா வாங்கலாம், பெரிய கிரைண்டரா வாங்கலாம். அதனால உங்களுக்கு எந்த திட்டம் எப்படி பயன்பெற வேண்டும் என்று சிந்தித்து சிந்தித்து இந்த தேர்தல் வாக்குறுதிகளை நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். இன்னும் எடப்பாடி பழனிசாமி அடிக்கடி சொல்றாரு, எங்களுடைய தேர்தல் வாக்குறுதி எல்லாம் பார்த்து காப்பி அடிச்சு இவங்க திமுகல தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுட்டாங்கன்னு. நீங்க என்ன எழுதுனீங்கன்னு நாங்க பார்க்கல, மக்களும் பார்க்கல. ஏன்னா உங்க தேர்தல் அறிக்கை நிறைவேறவே போறதில்லை. நீங்க ஆட்சிக்கு வந்தாதானே நிறைவேற்ற முடியும், அதுவும் நடக்காது. நீங்க ஆட்சியில இருந்த காலத்துல எதையுமே நிறைவேற்றல. ஸ்கூட்டி கொடுக்கறேன் நீங்க கொடுக்கவே இல்லை. அதனால மக்களுக்கு இதெல்லாம் மறந்துடல. இன்னொரு அடுத்த 5 வருஷம் பொறுத்து மறப்பாங்களோ என்னவோ, ஏன்னா நீங்க ஆட்சியில இருந்ததே அவங்க மறந்துடுவாங்க. அடுத்து நம்முடைய ஆட்சி தான். நான் ஒரே ஒரு உதாரணம், காப்பி அடிச்சாங்கன்னு சொல்றாருல்ல பழனிசாமி, அவருக்கு கேட்க விரும்புறேன். உறவுக்கு யாரு தலைவர்? கலைஞர். எமர்ஜென்சி முடிஞ்சு அம்மையார் இந்திரா காந்தி அவர்களை தமிழகத்திற்கு அழைத்து அந்த நேரத்திலே நடந்ததெல்லாம் நடந்து முடிந்து விட்டது, இனிமேல் ஒரு நல்லாட்சியை தாருங்கள், நேருவின் மகளே வருக என்று, ஒரு நிலையான ஆட்சியை தருக என்று அழைத்த அந்த நேரத்திலே சொன்ன வார்த்தைகளை இன்னைக்கு யார் காப்பி அடிச்சிருக்கா? யாரோட தேர்தல் அறிக்கையில இருக்கு? அவங்க மாநில சுயாட்சி பத்தி 10வது பக்கத்துல படிச்சிருக்க மாட்டீங்க. ஆனா பாருங்க, சோசியல் மீடியால இருக்கும், இன்டர்நெட்ல இருக்கும். பாத்தீங்கன்னா 10வது பக்கத்துல தலைவர் கலைஞர் அவர்களுடைய வரிகளை, அத கூட சொந்தமா எழுத தெரியல, எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்களின் வரிகளை எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் எங்களை பார்த்து காப்பி அடிக்கிறோங்கிறீங்க. இதை விட ஆனா பரவாயில்ல, தலைவர் கலைஞர் அவர்கள் எல்லாரையும் வாழ வைத்தவர். அந்த வழியிலே தான் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள், நாங்கள் எங்களுக்கு வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களுக்குமான ஆட்சியை தருவோம் என்று சொல்லி, யார் யார் போன தேர்தல்ல ஓட்டு போடலையோ அவங்களும் இந்த தேர்தல்ல தலைவர் ஸ்டாலின் தான் அடுத்த முதலமைச்சர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மக்களுடைய அன்பை பெற்றவராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய தொகுதியிலே இந்த திருபுவனம் பகுதியிலே நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள், கீழடிக்காக மிகப்பெரிய ஒரு காட்சியகத்தை உருவாக்கி, மியூசியத்தை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய திராவிட மாடல் ஆட்சி. அதே போல கடந்த ஆண்டு கீழடி அகழாய்வு விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழரசு ரவிக்குமார் அவர்களே, உங்களுடைய
மகிழ்ச்சியை வரவேற்பை காணும் பொழுது தமிழரசி அவர்களுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்ட என்று தெளிவாக தெரிகிறது. சகோதரி தமிழரசி மிகச் சிறப்பாக மகளிர் அணியிலே பங்காற்றக்கூடிய சகோதரி. நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள், நம்முடைய முதலமைச்சர், கழகத்தின் தலைவர் தேர்தல் அறிக்கை குழுவிலே அவரது பங்கும் இருக்க வேண்டும் என்று தேர்வு செய்து நியமித்த உறுப்பினர்களிலே ஒருவர்தான் நம்முடைய தமிழரசி ரவிக்குமார் அவர்கள்.